இங்க பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம சொந்தமா தான் இப்ப செக்கிங் பேக்கேஜ்லாம் பண்ணணும். இதே நம்மளுக்கு வந்து ஆள் செஞ்சு கொடுக்கணும்னா நம்ம 30 ரிங்கிட் கட்டணுமா. இப்ப நம்மளே டேக் எடுத்தது மட்டும் இல்லாம நம்மளே தான் இப்ப இதெல்லாம் ஒட்டணும். ஒட்டிட்டு இப்ப நம்மளே சொந்தமா போயிட்டு இப்ப டிராப் பண்ணணுமா. இங்க பாத்தீங்கன்னா அதோ இந்த மாதிரி ஸ்கேன்லாம் வச்சிருக்காங்களா, நம்மளே நம்ம போர்டிங் பாஸை ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் இதையும் ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம போகணும். அவங்களை கூப்பிடு. அப்படி போயிடுச்சு பாருங்க நம்ம பேக்கு. ஐயோ நம்ம சொந்தமா செய்யறேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் சொந்தமாக செய்கிறோம். பேக் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 16 போட்டுருந்துச்சு. அந்த பக்கடா எப்படியோ போகுது. எங்க அப்பா கையெட்டில் 10:05க்கு ஏஹே நம்ம எங்கே போகிறோம்னா மக்காவுக்கு போகிறோம். இந்த வாட்டி நம்மளோட வந்து ஒன் வே டிக்கெட், அதாவது ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்டே நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்ம ஒன் வே ஃப்ளைட் டிக்கெட் தான் எடுத்திருக்கோம். நம்ம போகிறது மட்டும் தான் எடுத்திருக்கோம், ரிட்டர்ன் எடுக்கல. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால போய் முடிய போகிறோன்னு பார்ப்போம். அப்படியா எவ்வளோ தூரம் போக முடியுது பார்ப்போம், எங்கே போய் முடியணும்னு பார்ப்போம். காய்ஸ் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு காய்ஸ். நம்ம வந்து நம்மளோட கேஷ் எல்லாமே வந்துட்டு 2 பேக்காக பிரித்து வச்சுருந்தோமா. ஒரு 20,000 மலேசியா காசு அப்புறம் இப்போ போகிற கண்ட்ரிக்கான காசுலாம். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பேக்கை நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். ஒரு பேக்கு தான் இருக்குது, இன்னொரு பேக் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அந்த பேக் இல்லாமல் தான் போகிறோம். நாங்களும் போய் எங்கெங்கோ ஓடி போய் பார்த்தோம் அந்த பேக்கு கிடைக்குமான்னு சொல்லி. அதுக்குள்ளேயே ஆனால் போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல போனது போட்டோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க இந்தமாரி வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டில் போய் இறங்கி அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அப்போ அவங்க இருந்துச்சுன்னா எடுத்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம லாஸ்ட் சாய்ஸாக அதுதான் பண்ணணும். போயிட்டு மக்காவில் போய் இறங்கின பிறகு நம்ம அங்கே போய் பார்ப்போம், அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது பார்ப்போம். ஆக்சுவலி ரொம்ப சேடாக இருக்குது, ஏன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஆனால் திடீர்னு இப்படி நடந்தோன்னே ரொம்ப ரொம்ப சேடாகிடுச்சு. ஆனால் இது ஒரு நல்லதுக்குன்னே நினச்சிக்க வேண்டியதான். பாஸ்போர்ட் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் அந்த பேக் மட்டும் காண போச்சு. யார் எடுத்தாங்கன்னு தெரில. எடுத்து உனக்கு ஏதோ தேவை இருக்குது போல், ஒரு வேளை கிடைக்கலன்னா அப்படி தான் நினச்சிக்கணும். விக்கினா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எங்கள் லைஃப்பில் இந்தமாரி நிறையா பெரிய பெரிய விஷயம்லாம் நடந்திருக்கு. நிறைய விஷயம் இந்தமாரி காணா போகும்போதெல்லாம் நாங்கள் வந்து அது லெட் கோ தான் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல, இது நம்ம தொலைஞ்சு போச்சுன்னா இன்னும் நல்லது நடக்கும்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த 20,000 தொலைஞ்சு போச்சா எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சேடாயிடுச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா, ஆனால் இப்படி இப்படி தொலைஞ்சிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப சேடாக